வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய நிலத்திற்கான பட்டாயை ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு டவுன்லோடு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா பட்டா எடுப்பது ரொம்ப கடினமாட்டு இருந்தது. இப்போ ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. ஸோ அது எப்படி தான் உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் டவுன்லோடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க பட்டா, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு சிட்டா அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, தமிழ்நாடு பட்டா சிட்டா இ சர்வீஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேஜுக்கு லோட் ஆகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். அந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 செகண்ட் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இன்னொரு அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் கன்னியாகுமரி, அதனால் நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டம் நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த வட்டமோ அந்த வட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எந்த கிராமமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா எண், அதை வச்சு நீங்கள் சரி பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்டு புல எண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர் வாரியான தேடல். நான் இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுறேன், பெயர் வாரியான தேடல். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுடைய முதல் 3 லெட்டரை நீங்கள் கரெக்டாக தமிழில் எழுதிடுங்க. நான் எழுதுகிறேன். நான் தமிழில் எழுதிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை சால்வ் பண்ணணும். 33 + 15 கொடுத்துருக்கு. நான் சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டைப் பண்ணால் உள்ள நேமுடைய 3 லெட்டரில் உள்ள நேம் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஃபுல் நேம் கரெக்டாக எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிடுங்க. இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த நேமுடைய இதை வச்சு. ஸோ அதனால் உங்களுடைய ஃபுல் நேம் ஏதோ அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டை தான் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஃபுல் நேமை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணது இதில் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணி டைப் பண்ணிடுங்க. நான் சால்வ் பண்ணி டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பாருங்கள் அந்த பட்டா எல்லாம் கரெக்டாக ஷோ ஆகுது. பாருங்கள் புல எண், உட்பிரிவு, அடுத்த புஞ்சை, நஞ்சை, மற்றவை எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டா. இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே நீங்கள் உங்களுடைய பட்டாயை நீங்கள் டவுன்லோடு பண்ண. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பட்டாயை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள ஈஸியான வழிமுறை. இதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலப்பட்டா எடுக்கணுமே ரொம்ப கடினமாகிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுடைய நிலத்தினுடைய பட்டாயை நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்